நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பாத்துடலாம், சத்தியமா பாத்துடலாம். இப்படி என்னடா அந்த ரீல்ஸ்ல இருக்கு? பீச்சுக்கு போனா ரீல்ஸ், பார்க் போனா ரீல்ஸ், படத்துக்கு போனா ரீல்ஸ், விளையாட போனா ரீல்ஸ், வீட்ல இருந்தா ரீல்ஸ், உட்காந்தா ரீல்ஸ், நின்னா ரீல்ஸ், நடந்தா ரீல்ஸ், ஓடுனா ரீல்ஸ், சாட்டா ரீல்ஸ், குளிச்சா ரீல்ஸ், பாத்ரூம் போய் ரீல்ஸ், இப்படி ரீல்ஸ் ரீல்ஸ் பாத்து இப்படி வீணா போயிட்டீங்களேடா. உங்களை ஒரு ஆளுக்கு தெரியுமாடா நம்ம எப்ப இந்த போன் இந்த ரீல்ஸ்ல நம்ம சிரிச்சு பேசணும்னு? உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நாளைக்கு நானே செத்தா கூட அந்த வீடியோ ரீல்ஸ் தானே போடுவீங்க. டேய் டேய், சும்மா இந்த கன்வின்ஸ் பண்றதெல்லாம் வச்சுக்காரா. போன்ல சார்ஜ் இல்ல தானே? என்ன கண்டுபிடிச்சிட்டான்? போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் தானே ஆயிடுச்சு. இதுக்காக இவ்வளவு பேசுனேன். இந்தா பவர் பேங்க். தூ ஃபீலிங்ஸ் பேசறானே நினைச்சேன். தேங்க் யூ. ஏய் பின்ன ஏண்டா லவ் பண்ணலாம், அதுக்கு என்ன சுடு தண்ணி எடுத்து மண்டை மேலே ஊற்றிக்கணும், இல்லை போய் ஊச்சி செத்துறணுமா? ஏடா டே என்னடா ஏ மச்சான், டிப்ரெஷன்லாம் ஒரு மேட்டரே இல்லடா. செய்யற வேலையில ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னையே எடுத்துக்கொண்டு ஆமா நம்ம டிப்ரெஷன் ஃபோன் பேசினே உடச்சிருவாரு, கீழே ஊற்றிடுவாரு. முட்டை போச்சுரா, எவ்வளோ தெரியுமா? ஒரு முட்டை 8 ரூபாய் என் கடையில். காமெடி பண்ணுறதுக்கு கூட முட்டை யூஸ் பண்ணுவாடா, வேற எதுவும் கிடைக்கலையா? பால் பொங்குது, பால் பொங்குது. ஏமாந்தியா? ஒன்ன ஒருத்தி ஏமாத்தினதோடயா? இதோட ஒரு அசிங்கம் இருக்கா? இதுதான் சொல்றது, லவ்வே பண்ணாதீங்க, தனியா இருங்க, ஜாலியா இருங்க.